தங்கம் கொடுத்தாள், கார் கொடுத்தாள், ஏன் காதலையும் கொடுத்தாள். ஆனால் இது அனைத்தும் போதவில்லை. திருப்பூர் ரிதன்யா திருமணமாகி 78 நாளில் உயிரை தொலைத்தார். ஏன் மணப்பெண்களை பொருளாகவே பார்க்கிறார்கள்? இது ரிதன்யாவின் கதை மட்டுமல்ல, இந்த நாட்டில் ஒவ்வொரு பெண்ணும் சந்திக்கிற போர் இது. அங்கே நடந்தது என்ன வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் சத்யபிரியா. வெல்கம் பேக் டு மை சேனல் SBK ஸ்டோரிஸ் அண்ட் க்ரோத். ரிதன்யா வயது 27, திருப்பூர் வித்தலபுரம் பகுதியை சேர்ந்தவர். அப்பா ஒரு தொழிலதிபர். கடந்த ஏப்ரல் மாதம் 2025 கவின்குமார் என்பவரை திருமணம் செய்தார். இவர்கள் திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இவருக்கு 100 பவுன் தங்கம், 70 லட்சம் விலை மதிப்புள்ள வோல்வோ காரை அவர்கள் அப்பா வாங்கி தந்துள்ளார். ஆனால் திருமணத்திற்கு பிறகு 10 நாட்களில் கொடுமைகள் ஆரம்பிக்க தொடங்கின. தங்கம் குறைவாக இருக்கு என கூறி 500 பவுன் தேவை என அடிக்கடி கேட்டுக்கொண்டு இருந்தனர். இது இவருக்கு மன அழுத்தத்தையும் வார்த்தை வன்முறையும் உடல் சித்திரவதை. முடிவில் ரிதன்யா தாங்க முடியாமல் பெற்றோர் வீட்டுக்கு வந்தார். ஆனால் அவர் பெற்றோர்களின் பதில் என்ன? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. பெற்றோர்களின் பதில் இவருக்கு மனவேதனையை இன்னும் அதிகரித்தது. ஜூன் 29 அன்று தனது காரில் தனியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது பூச்சி மருந்து குடித்து இறந்தார். இறக்கும் முன் தனது அப்பாவிற்கு 7 வாட்ஸ்அப் நோட்களை அனுப்பினார். இதில் என்னால் தாங்க முடியவில்லை, உங்களுக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் நான் ஒரு பேர்டனாக இருக்க விரும்பலைன்னு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு அவள் இறந்து விட்டாள். அவள் இறந்த உடனே அவரோடது ஸ்டோரி வைரலாக பரவியது. ஏன் இன்னும் இந்த மாதிரி நிறைய டவுரி சூசைடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன தெரியவில்லை. டவுரி 1961 பேன் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இன்னமும் சைலண்ட் எக்ஸ்பெக்டேஷனாக மேரேஜில் எல்லாரும் எதிர்பார்க்கறது பொண்ணுக்கு என்ன செய்கிறாங்க, எவ்வளோ செய்கிறாங்கன்றது தான். இப்போ அவங்க எதிர்பார்த்தது நம்மளால் செய்ய முடியாத பட்சத்தில் நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணுறது அப்யூஸ், த்ரீட், எமோஷ்னல் பிளாக்மெயில். இங்கே கல்யாண பொண்ணை ஒரு ஃபினான்ஷியல் பேக்கேஜாக தான் பார்க்குறாங்களே தவிர பார்ட்னராக பார்க்கறது இல்லை. இங்கே நிறைய பெண்கள் சொசைட்டிக்காகவே இந்த அப்யூஸ் எல்லாம் பொறுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சொசைட்டி பேரை சொல்லி உங்கள் மேரேஜை நீங்கள் காப்பாற்றணுன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தால் தான் முடியும்னு இங்கே பேசுகிற மாதிரி சூழ்நிலையை உமனுக்கு யாரும் ஏற்படுத்தி கொடுக்கறது இல்லை. நிறைய நேரத்தில் உமன்ஸ் ஒரு ட்ராப்குள்ளார மாட்டிக்கின மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயத்த நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு டவுரின்னு ஒன்று வாங்குறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சால் நம்ம ஃபஸ்ட்டு அதை ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி டவுரி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸஸை நார்மலைஸ் பண்ணணும். ஏன்னா எந்த இடத்துலையுமே ஒரு டிவோர்ஸ் ஆன டாட்டர் எவ்வளோ தேவலாம் டெட் டாட்டரை விட. அதுக்கப்புறமா IPC செஷன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அக்கௌண்டபிளாக இருக்கிற மாதிரி வைக்கணும். அதுக்கு அந்த செஷனெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அடிக்கடிக்கு அவங்க முன்னாடி அவங்களோட இதை தாண்டி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி காட்டணும். மெயினாக சே நோ டு டவுரி இன் எனி ஃபார்ம். மேரேஜ் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ் டீல். அதே மாதிரி பாய்ஸ்க்கு அதே மாதிரி நம்மளோட பாய்ஸையும் மென்னையும் எஜுகேட் பண்ணணும். சன்ஸுக்கு ரெஸ்பெக்டை டீச் பண்ணணும். அதே மாதிரி நம்ம மேரேஜில் டிமாண்டை எதிர்பார்க்கக்கூடாதுன்றத சொல்லி வளர்க்கணும். ரிதன்யா இப்போ இங்கே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களோட வாய்ஸ் எங்கே பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. லெட் இட் பிகம் எ மூமெண்ட் so that no more daughters die for dowry. Say no to dowry and say yes to dignity. Subscribe my channel for more interesting analysis. Stay tuned for more updates in Ridanya case. Tata, take care, bye bye.